வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டக்டர். ஒரு காயில் வழியாக கரண்ட் போகும் பொழுது அந்த கரண்ட்டில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இஎம்எஃப் வந்து அந்த காயிலில் ஜென்ரேட் ஆகும். இதை சொல்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்னென்னா there will be two coils. One coil is called as a primary coil, another one is called as a secondary coil. ஸோ ப்ரைமரி காயில் வழியாக போகிற கரண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா நெய்பரிங் காயிலில் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகிற அந்த இஎம்எஃப் ப்ரைமரி காயிலில் போகிற கரண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸை அப்போஸ் பண்ணும். இதுதான் ஃபேரடேஸ்லாவும் லென்ஸ்லாவும் சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். யூஸ்வலி மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்ம ஹென்ரியில் மெஷர் பண்ணுவோம். ஸோ யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஹென்ரி. மியூச்சுவல் இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have two formulas. One is N2 into 521 divided by I1. N2 அப்படிங்கிறது number of turns in the secondary coil. 521 அப்படிங்கிறது magnetic flux in the secondary coil. I1 அப்படிங்கிறது current flowing through the primary coil. ஸோ இந்த primary coil வழியாக போகிற கரண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது தான் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி செகண்டரி காயிலில் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா இதுதான் சொல்லுது. செகண்ட் ஃபார்முலா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M is equal to minus E2 divided by rate of change of current flowing through the first circuit. That is primary circuitனு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில், ஒயர்லெஸ் சார்ஜஸில், இண்டக்டிவ் சென்சார்ஸில், எம்ஆர்ஐ மிஷின்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். when the current in the primary coil increases, that means the current flowing through the coil changes அப்படின்னு அர்த்தம். increases decreases அப்படின்னா when the current in the primary coil increases, what happens to the induced EMF in the secondary coil according to Lenz's law? So the induced EMF always opposes the change that produced it, இல்லையா? So option B is the correct answer. Induced EMF opposes the increase in the current in the primary coil. நெக்ஸ்ட் என்ன வீடியோலேருந்து எந்த யூனிட்லேருந்து கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.